ஓம் சக்தி. கோயம்புத்தூர் மாவட்டம் 114 ஐயாசாமி கோவில் வீதி உக்கடத்தை சார்ந்த ராஜ்குமார் ஜீவிதா தம்பதிகள் திருமணமாகி 5 ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அமாவாசை தோறும் 3 அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. வாங்கி சாப்பிட்ட அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து இன்னைக்கு வேண்டுதல் கடனை செலுத்த வந்திருக்காங்க. அம்மனுக்கு தேங்காய் பழம், பூமாலை, பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு அமாவாசைக்கு கும்பப்படைகளுக்காக ஒரு சிப்பம் அரிசியும் வேண்டுதல் காணிக்கையாக வழங்கிட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்னுட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்கப்பா, 5 வருஷம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அம்மாவை நம்பிக்கையோட தேடி வந்து அம்மா மழலை செல்வம் கொடுத்திருக்காங்க. கரு தங்கனவன அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? வீட்டுல வந்து நன்றி சொன்னீங்களா? அந்த தருணம் எப்படி இருந்தது? கரு தங்கனவனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சாமி. இன்னும் வந்து ஒரு சொல்ல பாக்கணும்னு சொல்லிட்டு வந்து பாக்கலான்ட்டு வந்துட்டு சந்தோஷம்டா. அதே போல உங்களை போல மலை செல்வத்துக்கு வருகின்ற அத்தனை பேத்துக்கும் நம்ம சேலத்து மகமா இல்லைன்னு சொல்லாம மனமிறங்கி வரம் கொடுக்கும் நீங்க வேண்டிக்கங்க. எல்லாருக்காகவும் நீங்க வேண்டிக்கங்க.